இன்றைக்கி நம்ம ஏற்காடு தாங்க போகிறோம். பார்ட் 1 பார்ட் 2 சொல்லிட்டு மொத்தம் 2 வீடியோ எடுக்க போகிறேன். ஆனால் ட்ரிப் வந்து 1 டேயில் தாங்க முடிக்க போகிறேன். இந்த கேமரா அசம்பிள் பண்ணுறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுதுங்கப்பா. என் ஃப்ரெண்டு முன்னே பிடிச்சி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான் 1/4 மணி நேரமாக. நான் எந்த டைமிங்கில் வந்து அந்த இடத்துல இறங்கி உக்காந்தனோ பைக் விட்டு, அதே டைமிங்கில் தான் அவனும் டோல்கேட்டில் விட்டு இறங்கியிருக்கான். அந்த அப்படியே பிளாக் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நான் கொஞ்சம் முதல்ல தான் வருவான்னு பார்த்தா அவன் டக்குன்னு பஸ் ஏறி வந்துட்டான் போல். நான் அயோத்திப்பட்டினம் சொல்லிட்டு ஊர் இருக்கான், அங்கே வந்து இறங்க சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, நீ டோல்கேட்டில் இறங்கிடா, எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கட்டும் பிக்கப் பண்ணுறதுக்கு அப்படின்னு. இல்லை நான் அயோத்திப்பட்டினத்தில் இறங்கிறேன் சுற்றி பண்ணான். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நான் டோல்கேட்டில் இறங்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கான். இன்னும் ஊருக்கு போகிறது இன்னும் முடிவு பண்ணவே இல்லைங்க. நம்ம சர்வீஸ் விடணும், அதுக்கப்புறம் பிபிஎஃப் போடலான்னு இருக்கிறேன். அந்த கோட்டிங் ஒன்று இருக்குது, அதையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்ருக்கேன். வீட்டில் கேட்டாங்க டிவி எப்படி கட்டுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்புறம் நான் எதுவும் சொல்லவே இல்லை. இந்த டைமில் நம்ம வந்து ட்ரிப்பை முடிப்போம், அதுக்கடுத்து பைக்கை பார்த்துப்போம், அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதனால தான் இந்த ட்ரிப்பு நான் முடிவு பண்ணேன். இந்த ட்ரிப்பு ஏற்கனவே நானும் போயிருக்கேன், அவனும் போயிருக்கான். சரி இந்த ட்ரிப்பு இருந்தாலும் கொஞ்சம் பக்கமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான். இதுக்கு மேலே வெளியே போகணும் அப்படின்னா நம்ம ரூமில் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஸ்டே கூட பண்ணிடலாம், என்ன சொல்கிறது, அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஸ்டே பண்ணலை. சும்மா இப்போதைக்கு பக்கத்தில் இருக்கிற டிஸ்டன்ஸை மட்டும் நம்ம விளாக் எடுக்கலாம், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம பெரிய ட்ரிப்பு பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நான் 2 இதில் அடி வாங்குவேன். ஒன்று வந்து இந்த மைலேஜி, அதாவது பெட்ரோலு, அப்புறம் ரூம் 2, இது 2லேயுமே அடி வாங்குவேன். இது எல்லாத்தையுமே அடி வாங்கினாலும் எனக்கு ஹாப்பியாக இருக்கிறது அந்த யூடியூப் வந்து கொஞ்சம் க்ரோத் பண்ணிச்சுன்னா பரவாயில்ல வீடியோவை, அதை வந்து க்ரோத் பண்ணவே மாட்டேங்குதா. அதனால் அப்படியே மொல்லையே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணிட்டேங்க. ஏப்பா என்னதான் வேறு வண்டியாக இருந்தாலும், ஐயோ தண்ணியா, இன்னும் ஒரு 1/2 மீட்டர் வரைக்கும் இப்படியே தான் போய் ஆகணும். லோ சிசி வண்டி ஓட்டுறதுக்கும் ஹைசிசி வண்டி ஓட்டுறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குங்க. இதுதான் டோல்கேட், இங்கே தான் நிற்பான். எங்கே நிற்கிறான் வேறு தெரியலையே. வண்டியில் பிரேக்கிங்லாம் செம்மையாக இருக்குங்க. நான் முன்னாடி போடா அப்படின்னு அவன் வந்து இங்கேயே நிற்கிறேன்னா நான் டக்குன்னு ஏறிப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். அதையே காணோம். ஏறி உட்கார போகலாம். போட்டுக்கு போட்டுக்கிட்டியா? சும்மா கொஞ்சம் தூரம் வேகமாக போய்ட்டு அதுக்கப்புறம் மழை போய்க்கலாம். பிடிச்சிக்கடா. இது வேற, ஒவ்வொரு டைம் கீரை மாற்றும் போதெல்லாம் வண்டி விசுக்கு இழுக்குது. இங்கே கொஞ்ச நேரம் நின்று பேசிட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம். நானே அங்கே நீ நினச்சேன், ஒரு உனக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார் கொஞ்சம் முடியல அது மாதிரி. என்னடா அவன் நம்ம தீனை இப்படி ஆகிட்டான் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அப்புறம் தான் அங்கேருந்து நீ நடந்து வரும்போது தான் தெரியுது நீ அப்படின்ட்டு. எப்படியே போகலாம், ரூட்டு நீ போட்டுக்கு, இங்கே மொபைல் ஹோல்டர் இல்லை. ரூட்டு தெரியும்ல. இது இன்னும் செப்பலும் பேண்டலும் சரியாக பார்க்கலங்க, பார்த்தா திட்டுவான். அந்த 150 ரூபா செப்பல் ஒன்று இருக்கும்ல, அந்த செப்பல் தான் போட்டிருக்கேன். எனக்கு அதான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த வண்டி ஓட்டும் போது. இந்த வண்டிக்குன்னு தனியாக பேண்ட்டும் செப்பலும் எடுக்கவே இல்லை, சட்டையுமே கூட எடுக்கலை. முதல்ல எடுத்துக்கலாம், ஆனால் செப்பல் தான் எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது. இந்த வண்டியில் கீரை வந்து கீழே தூக்கி தானே மேலே போடுற மாதிரி இருக்கும். அதனால் காலை இப்படி தரையை ஓட்டின மாதிரியே காலை வந்து கீழே, அதாவது காலை வந்து ரோடு டைரக்ஷன்லேயே காலை வச்சுட்ருப்போமா. அதனால் கீர் போடும்போது தூரத்தில் வந்து பார்த்தா தெரியும். நான் கவனிக்கலைங்க, இல்லைன்னா கூட நேற்று போய் செருப்பு எடுத்துகிட்டு வந்துடுவேன். விடுங்க, பார்த்துக்கலாம் அடுத்த ட்ரிப்பில்.
அடுத்த ட்ரிப் எங்கே போகிறது பிளானிங்னா, இங்கே வந்து சேலம் சைடில் ஏற்காடை விட அந்தளவுக்கு கொஞ்சம் ஒர்த்தாக எதுவும் இல்லை. ஆனால் கொல்லிமலை இருக்குது, ஆனால் அங்கே ஃபால்ஸ் இருக்குது, ஒரு கோயில் இருக்குது. ஆனால் அதில் போகிற ரோடு தான் நல்லாயிருக்கும் சொல்லி சொன்னாங்க. இதுவா இந்த ரோடா? இப்படி போய் இப்படி போகணுமா? இப்படி போய் இப்படி போகணுமா? இந்த vlog வந்து நான் இன்னைக்கு அப்லோட் பண்ணிடுவாங்க. இதுலையா? அடப்பாவி. இரு வேணா குறுக்க வந்துட போகிறான். போகலாம் போனால் 3 கார் வருது. என்னடாலாம் வந்துட்டே இருக்காங்க. நான் அந்த லாரி என்னன்னா ஏதோ பெருசாக நினச்சேன், பார்த்தா மொல்ல வராரு. இந்த ரோடு தானே போயிருக்கேன், ஆனால் அந்த ரோடு போனதில்லை. இந்த வண்டிக்கு பிக்கப் தான் வேறு லெவலு. நான் இதுக்கு மேலே ஐசிசி ஓட்டினதே இல்லைங்க. 150 சிசிக்கு மேலே இந்த வண்டி தான் ஃபஸ்ட்டாக நான் ஓட்டுறேன். அதனால் எனக்கு தெரியல, ஏதோ புதுசாக இருக்கிற மாதிரி எனக்கு இருக்குது. ஐசிசி வண்டி ஓட்டுன்னு தான் தெரிஞ்சிருக்கும். இந்த வண்டியில் ஸ்லிப்பர் கட்ச் இருக்குங்க. ஆனால் இருந்தாலும் கிளச்சு பிடிச்சி போட்டுட்டு தான் இருக்கிறேன். இருங்க டவுன் பண்ண. நான் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு போகணும். ஸ்பீடு போனால் தான் ஒழுங்காக ஒர்க் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஹைவேல வரும்போது தான் 100ல் வந்தேன். வேறு லெவலில் இருந்துச்சு. ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்குது. இந்த வண்டி வெயிட்டு நல்லா இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம் ஏற்காடுக்கு. ஏற்காடு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குல்லங்க, அது கிளியர் வாட்டர் ஃபால்ஸு. அந்த வாட்டர் ஃபால்ஸ்னால் யாரும் போய் குளிக்காதீங்க, சும்மா பார்க்கறனா பார்த்துட்டு மட்டும் வரலாம். ஏன்னா அது லேக்கிலேருந்து வர தண்ணி. லேக்கு அதுக்கப்புறம் ஊருக்குள்ளே அப்படிலாம் பூந்து வர தண்ணி. மலையிலேருந்து வர தண்ணினா நம்ம குளிக்கலாம். லேக்கிலேருந்து வர தண்ணி போய், அதுவும் லேக்கிலேருந்து டேரெக்டாக வந்தால் கூட பரவாயில்ல. அது வீடெல்லாம் சுற்றி வருதுங்க. இந்த காவாயின்னு சொல்லுவோம்ல, அந்த தண்ணியிலையும் சுற்றி வருது. எனக்கு அந்த தண்ணி வந்து பக்கத்தில் விசாரிக்கும் போது எனக்கு பிடிக்கவே இல்லை. இதை ஏன்டா வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்லி போட்டிருக்கீங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஃபஸ்ட்டாக என் சேனல் வந்து 6 சப்ஸ்கிரைபர், அதாவது 5 சப்ஸ்கிரைபர் முடிஞ்சு 6வது சப்ஸ்கிரைபர் தான் இவன் தான் ஃப்ரெண்டு. இவன்கிட்ட சொன்னேன், அப்போ தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தான். அப்போ தான் சொன்னேன் இவன்கிட்ட. அதுக்கப்புறம் என்னோட புரியல. ஏய் குழுங்குது. சஸ்பென்ஷன் நல்லா இருக்குங்க இந்த வண்டியில். யாரு? ஏய் பொண்ணுங்க இருந்தா விட்டுருவாங்கடா. உண்மையா? ஏய் என்னடா உண்மையாதான்டா. ஆமாம், எப்பயுமேங்க சென்னையிலையும் சரி, எது டூரிஸ்ட் பிளேஸ்லேயும் சரி, ஹெல்மெட் இல்லாமல் பொண்ணுங்க கூட போயிடும் வச்சுக்கேன், நான் பிடிக்க மாட்டுறாங்க. நிறைய டைம் நான் பார்த்துருக்கேன். அதே ஒய்ஃப் கூட போகும்போது, லவர் கூட போகும்போது, அங்கெல்லாம் சென்னையில் வந்து நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கு வந்து பிள்ளையை உட்கார வச்சுட்டு ரைடு போவாங்க. எல்லாத்தையும் பிடிப்பாங்க. ஈவன் ஸ்விக்கி ஓட்டுற பசங்க, ஜொமேட்டோ ஓட்டுற பசங்களை கூட பிடிப்பாங்க, ரேபிடோ ஓட்டுற பசங்களை கூட. ஆனால் அவங்கள மட்டும் பிடிக்கவே மாட்டாங்க. நெஞ்ச மாதிரி கண்டுபிடிச்சிட்டான். இந்த செருப்புக்கு என்னடா? என்னடா இப்படி சொல்லிட்டு அந்த செருப்பு பார்த்து? மாட்டிக்கிச்சு. எங்கேயாவது போய் கண்டு கீழே போடாமல் தான் கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்துட்டு இப்போ தான் நம்ம வண்டிட்டு கிளம்புறோம். சும்மா கிளைமேட் ரேசிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமே அப்படின்ட்டு. மழை மட்டும் வராமல் இருந்தால் சரி. 4 மணிக்கு வீட்டுக்கு போகலான்னு பிளானிங்கு. இவன் வேறு மோட்டர் பக்கமாக தான் இருக்குது. மோட்டர் ரூபா போகலான் இருக்கான். கிலோமீட்டர் போட்டு பார்த்தேன். நான் இருக்கிற அளவுக்கு இதுலேருந்து மோட்டருக்கு வந்து 72 கிலோமீட்டர் வருதுங்க.
அப்புறம் ஒகேனக்கல் போகலான்னு சொல்லி பிளானிங்கு. அது எப்போ போகிறதுன்னு தெரில. மோட்டூர் அதுக்கடுத்து ஒகேனக்கல் இது ரெண்டும் ஒன்றா போகலாம்னு சொல்லி நினச்சிட்ருக்கேங்க. கொஞ்சம் பக்கம் பக்கமாக தான் இருக்குது. ஒன் டே ட்ரிப்பில் முடிவு பண்ணோம்னா அது ரெண்டும் பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம இந்த ஏற்காடு ட்ரிப்பு போகிறோம்ல, ஏற்காடாக இருக்கட்டும், ஊட்டியாக இருக்கட்டும், கொடைக்கானலாக இருக்கட்டும், இதில் நம்ம அங்கே போகிற பிளேஸை பார்க்குறதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நம்ம வீட்டில் இருந்து இந்த பிளேஸை பார்க்க போகிற வரைக்கும் அந்த ரோட்டில் போவோம் பாருங்களேன், அதுதான் இன்ட்ரெஸ்ட்டு. இது மாதிரி முடக்கலை. இதனால் இங்கே அந்த வண்டி கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி ஓட்ட முடியல. அதனால தான் பிரேக்கை பிடிச்சி ஓட்டிகிட்டு தெரியுறேன். இன்னும் கொஞ்சம் தூரம் ஓட்டினேன் அப்படின்னா, அதாவது ஒரு 2000 கிலோமீட்டர் 3000 கிலோமீட்டர் ஓட்டினா ஒரு வண்டி கண்ட்ரோல் வந்துடும். அப்புறம் வண்டி படுக்க போட்டு ஓட்டிடுவோம். நான் என் ஃப்ரெண்டு பின்னாடி உட்காந்துருக்கான்ல, அவன் லவ் பண்ணுறான். போன டைம் வந்து அந்த சைடு ஒரு ரோடு இருக்குதுங்க, அந்த சைடு வந்து கூப்பிட்டு வந்துடுவான் போல லவ்வரை. அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். இவன்ட்டு வந்து ஹோண்டா தான் இருக்குது. அவன் என்ன கண்டிஷன் இருக்கோ தெரில, அந்த வண்டி வாங்கியிருக்கான் 25,000 கொடுத்து. நாலேஜ் இல்லாமல் வாங்கிட்டான்னு நினைக்கிறேன். கேட்டால் 2005ங்கிறான், 2006ங்கிறான், 2012ங்கிறான். பெப்சி தீர்ந்து போன வண்டி அப்படின்னு சொல்கிறான். 2005 மாதிரிலாம் கண்டிப்பாக பெப்சிலாம் தீர்ந்து போயிருக்கோம் அப்படின்னு சொன்னேன். நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறான் வண்டி இல்லாமல். அது யாருக்காக இருந்தாலும் ரொம்ப ஃபீலாக தாங்க இருக்கும். கொஞ்ச நேரத்தில் ஏதோ கொஞ்சம் லுக்காக, அதாவது 150 சிசிக்கு மேலே இருக்கிற வண்டி கொஞ்சம் லுக்காக தான் இருக்கும் எப்பயுமே. எதாவது லவரை கூப்பிட்டு போகிறோம், இது மாதிரி டூரிஸ்ட் பிளேஸில் கூட்டிகிட்டு போகிறோம், கொஞ்சம் வண்டி லுக்காக இருந்தால் சூப்பராக இருக்கும்ல. எல்லோரும் நினைக்கிறது தான். நானுமே நிறைய டைம் நினச்சிருக்கேன். யூடியூப்பில் விளாக் எடுக்கும்போது என்னடா நம்ம இந்த வண்டியை வச்சு விளாக் எடுக்கிறோம், யூடியூப் வீடியோஸ் வேறு போடுவோம், நிறைய பேர் பார்ப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நானுமே நிறைய நினச்சிருக்கேன். அதுதான் 1000 சப்ஸ்கிரைபர் வந்த வாட்டி தான் நம்ம பைக் எடுக்கணும்னு சொல்லிட்டு குறிக்கோளாக இருந்தேன். இப்போ இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளோட குரோத்தை நம்ம க்ரோத் பண்ணிட்டே இருப்போம், கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்போம். அது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோங்க. எப்பா முன்ன மேட்டில் வந்துட்டு தான் இப்போ இறக்கத்தில் போயிட்டுருக்காங்க. வண்டி இது வேறு கொஞ்சம் முன்னாடி வந்த மாதிரி இருக்கா, இறக்கத்தில் இறக்கும் இன்னும் அப்படியே கவுந்து விடுற மாதிரி இருக்குது. அடங்க டேய் பிடிச்சிக்கடா. எங்கே இறக்கமே வர மாட்டேங்குது. அவ்வளோதான் போலையாங்க. அடாடாடா, இதுவும் ரொம்ப இறக்கமாக இருக்கும் பார்த்து ரொம்ப லைட்டாக தாங்க இருக்குது. ஸ்காட் இந்த வீடியோ இதோட ரன் பண்ணிக்கிறேங்க. நெக்ஸ்ட் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். மிரர் வந்து கட்டிட்டேன், கொஞ்சம் லுக்கு கோசரம் தான். இதே கொஞ்சம் லென்த்தாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன்.